ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலேயும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசும்படி நாம் யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் சில வசனங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட இந்த நாளில் உணர்த்தி பேசட்டும். ஒருவேளை நேரடியாக நமக்கு இது பொருத்தமில்லாமல் இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்கு சில விஷயங்கள் இங்கே இருக்கிறது, அதை நாம் கவனிக்கலாம். 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஐசுரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி ஆழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. ஐசுரியவான்களே கேளுங்கள் என்று ஆரம்பிக்கிறார். பொதுவாக யாக்கோப்பு சகோதரரே என்று பேசுவது வழக்கம். 15 இடங்களில் சகோதரரே என்ற வார்த்தையோடு அவர் பேசியிருக்கிறார். அன்பு மிகுந்த பற்றுதலோடு பேசுகிறார். ஆனால் இங்கே ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் என்று எழுதும்போது அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், இது நேரடியாக சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, சபைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்று பலராலும் நம்பப்படுகிறது. ஒருவேளை விசுவாசிகளாக இருந்தால் அவர் சகோதரரே என்று ஆரம்பித்திருக்கலாம். அதற்கு கீழே நீங்கள் பாருங்கள், 7வது வசனத்தில் இப்படி இருக்க சகோதரரே என்றும் எழுதுகிறார். இது விசுவாசிகளுக்கு தான். அப்படியானால் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் நேரடியாய் விசுவாசிகளுக்கா அல்லது அவிசுவாசிகளுக்கா, சபையில் இருக்கிறவர்களுக்கா அல்லது சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்கா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. தேவனை நேசிக்கிறவர்களுக்கா இல்லை தேவனை நேசிக்காதவர்களுக்கா? பணத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு, ஐஸ்வர்யத்தை மேலும் மேலும் சேர்க்கிறவர்களுக்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்டவர்கள் அதிகமான பேர் சபையில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. சபையில் ஐஸ்வர்யவான்கள் இருக்கத்தான் செய்தார்கள், ஆனாலும் அநேகமான பேர் இருக்க வாய்ப்பில்லை. இப்படிப்பட்டவர்கள் என்று இங்கே நம்ம கவனிக்கும் போது ஐஸ்வர்யவான்களை குறித்து அவருக்கு அடிக்கடி இதை சொல்ல வேண்டும் என்ற மனது அடிக்கடி இருந்திருக்கிறது, மனதில் வந்திருக்கிறது. இப்போ இவ்வளவு எழுதின பிறகு, 4 அதிகாரத்தையும் எழுதின பிறகு, நம்ம வெளியூர் போகிறோம், நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கணும் நல்லா நினைக்கிறோம், பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பொருள் ஈட்டணும், பிரபலமாகணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படும் போது உலகத்தனமாக நடக்காதீங்க அப்படின்னு சொன்னார். உலகத்தாரை போல சிந்திக்காதீர்கள் என்று சொன்னார். இப்படி பணம் பொருள் சேர்ப்பதில் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது போல உங்களுக்கு மரியாதை, அந்தஸ்து, உயர்வு, கண்ணியம் தானாக வந்துவிடும் என்று நீங்கள் தப்பாய் நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. கர்த்தரை நம்பி நீங்கள் செயல்படுங்கள், திட்டமிடுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய சும்மா வீம்புகள், உங்களுடைய திறமையில் நீங்கள் மேன்மை பாராட்டாதீர்கள். உங்களுடைய பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அல்லது இப்படியெல்லாம் நான் நிறைய சேர்த்துருக்கிறேன், எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது என்று சொன்னார். ஆகையால் இந்த சொத்துக்களை வைத்து, ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் சொத்தை கொடுப்பாரானால் அதை வைத்து நன்மை செய்யுங்கள், 4 விஷயம் நல்லதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அடிக்கடி யாக்கோப்பு இந்த பணத்தினுடைய பாதிப்பை குறித்து எழுதுகிறார். 1வது அதிகாரத்தில்
9வது வசனம், தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டிருக்கிறானா? எப்படிங்க தாழ்த்தப்பட்டான்? சபையில் வந்தபோது ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை அவன் உணர்கிறானா? ஆமாம். நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய சொத்து சம்பாத்தியம் தேவனுக்கு முன்பதாக அது குப்பையாக இருக்கிறது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தலாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்பதாக இது ஒன்றுமே நம்முடைய ரட்சிப்புக்கு செல்லாது. மனுஷன் தன்னுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக என்னத்தை கொடுப்பான்? எதை கொடுத்தும் நீங்க ஆத்ம ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஆக பணமுள்ளவங்க கிறிஸ்துவிடத்தில் வந்தபோது, ஐயோ இந்த பணத்தை வித்துட்டு நான் பரலோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு வழி தேடணுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அவங்க மேட்டுமையிலிருந்து இறக்கப்பட்டார்கள். கீழே இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு பெரிய பணக்கார வாலிபன் இயேசுவிடத்தில் வந்தான். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்டான். இயேசு அவன்கிட்ட சொன்னார், நீ கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளப்பா அப்படின்னு சொன்னார். எந்த கற்பனை அப்படின்னு கேட்டான். அவனுக்கு மிதமிஞ்சிய நம்பிக்கை இருக்கிறது. அவன் நீதிமான் என்று, அவன் நல்லவன் என்று, அவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறேன் என்று. ஆகவே எந்த கட்டளை என்று கேட்டான். இயேசு அவனிடத்தில் அவனுடைய போக்குக்கே போய் அவனை உணர்த்த வேண்டும் என்று விரும்பி, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றார். இதெல்லாம் நான் என்னுடைய சிறுவயது முதற்கொண்டே தப்பில்லாமல் தவறாமல் செய்து கொண்டு வருகிறேனே என்றான். இனி என்ன என்னிடத்தில் குறை நீர் கண்டுபிடிக்க முடியும் என்று அலட்சியமாக கேட்டான். அப்பொழுது இயேசு அவன் பேரில் அன்பு கூர்ந்து அவனை உற்று பார்த்து ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அவனிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு குறையை அவனுக்கு உணர்த்தினார். நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே அவன் துக்கத்தோடு கூட இயேசுவை விட்டு போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பணக்காரர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள். நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று, பாருங்க எத்தனையோ கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சாலும் வேதம் சொல்லுகிறது ஒன்றை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு ரொம்ப இச்சை பணத்தின் மேல, அதை விடுறதுக்கு இவருக்கு மனசே வரல. இவருக்கு நன்மை செய்ய மனசு வரவே இல்லை. இயேசுவை விட்டு துக்கத்தோடு போய்விட்டான். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை கிருபைக்கு முன்பதாக வரும்பொழுது எல்லாரும் நாம் சமம். பணக்காரனா இருந்தாலும், தரித்திரனா இருந்தாலும், அரசனா இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும், கிருபைக்கு முன்பதாக நாம் எல்லாரும் சமமாகி விடுகிறோம். தேவனுக்கு முன்பதாக தரித்திரர்களாயிருக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக நிர்வாணிகளாயிருக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக குருடர்களாயிருக்கிறோம். தேவ கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அது மட்டும் இல்லை, அவன் இயேசுவிடத்தில் வரும்போது அவன் புரிந்து கொள்ளுகிறான், இந்த ஐஸ்வர்யம் நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ளுகிறான். தன்னுடைய வாழ்க்கையும் நிலையற்றது என்பதை அவன் உணர்கிறான். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். இந்த பார்வை அவனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிறான். தேவ கிருபைக்கு முன்பதாக எனக்கு ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லாதவன் என்பதை உணர்ந்து மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை, தன்னை தாழ்த்துகிறான். ஆக இதை நம்ம கவனிக்கிறோம். 2வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த பணமிருந்தும் தேவனை தேடாமல் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை குறித்து அவர் திரும்பவும் வேதனைப்பட்டு சில வார்த்தைகளை பேசுகிறார். பாருங்கள், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே அல்லது பாரபட்சத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்கு வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரத்தை தரித்தவனை நோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படையிலே உட்காரு என்றும் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா.
என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கேயும் சொல்லுகிறார், சபையிலே நீங்கள் இந்த வேறுபாடு காண்பிக்க கூடாது. தரித்திரருக்கும் பணமுள்ளவர்களுக்கும் வேறுபாடு காண்பிப்பது நல்லதல்ல. நீங்கள் அப்படி செய்வீர்களானால் பாதகம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். பேதகம் பண்ணி இந்த வேற்றுமையை நீங்கள் செய்து பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதுபோல 4வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது 4வது அதிகாரத்தில் அநேக விஷயங்களை சொல்லுகிறார் இல்லையா? அதில் ஒன்று, இன்றைக்கு நாங்கள் அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்பவர்களே கேளுங்கள். பாருங்க, அங்கேயும் பணம் சம்பாதிக்கணும் என்ற ஆவல் விசுவாசிகளுக்குள்ளே இருக்குமானால் அதையும் சீர்திருத்த பார்க்கிறார். இப்பொழுது ஒரு சின்ன மூச்சு எடுத்து இந்த பணத்தின் மீதே நம்பிக்கை வைத்து தேவன் பெயரில் நம்பிக்கை இல்லாதவர்களை குறித்து ஒரு பகுதி எழுதுகிறார். ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். நல்ல கவனம் செலுத்தி கேளுங்கள். நான் சொல்வதை ஒரு விசை மிகுந்த கவனத்தோடு கவனியுங்கள் என்று அவர்களை அழைப்பு விடுக்கிறார், கட்டாயப்படுத்துகிறார். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். என்ன வரப்போகிறது? அவர்கள் மீது நிர்பந்தங்கள் வரப்போகிறது. அவர்களுக்கு ஏதோ கொடிய காரியங்கள் வரப்போகிறது. அவர்களுக்கு தேவ விசாரணை வரப்போகிறது. நிறைய இடத்துல விசாரணை அமைப்புகள் அமைத்து அவங்கள விசாரிக்கிறாங்க. பணம் எப்படி சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு ரெய்டு நடக்குது. அவங்களுக்குள்ள உடனே அவங்களுக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் பூட்டி எடுத்து திடீரென்று ஒரு நாளில் பரிசோதிக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் திடீர் ரைடு மித்தம் அலறி அழுங்கள். திடீரென்று உங்கள் மேல் வரப்போகிறது. ஆண்டவர் திடீரென்று உங்களுக்கு ரெய்டு அனுப்ப போகிறார். துபாயில் இப்போ நடந்தது என்ன? ரெய்டு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். மத்தியானம் 2:30 மணிக்கு திடீரென்று இருண்டு போனதுங்க. வானம் இருண்டது, அந்த துபாயும் இருண்டு போனது. லைட் போட்டுக்கொண்டுதான் வண்டிகள் போக முடிந்தது. கொட்டென்று மழை கொட்டியது. 1.5 ஆண்டுகள் பெய்தால் எவ்வளவு மழை பெய்யுமோ அது ஒரே நாளில் பெய்து முடித்தது. மழை மட்டுமல்ல, பயங்கரம் சூழ்ந்தது. மரங்களெல்லாம் வேரோடு சாய்க்கப்பட்டது. மனிதர்கள் அங்குமிங்குமாய் தூக்கி வீசப்பட்டார்கள். வெள்ளக்காடானது. எல்லாரும் பெரிய 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 உலகத்திலே மிகப்பெரிய கட்டடம் துபாயிலே தான் இருக்கிறது. உயரமான கட்டடம். இப்பொழுது மக்கள் எல்லாரும் போய் பணத்தை முதலீடு செய்கிற இடம் துபாய். பெரிய பெரிய பணக்காரங்க அங்கே துபாயில் முதலீடு பண்ணா சும்மா பணம் இன்னும் கொட்டும் ஒழிக்கும் என்று சொல்லி எல்லாரும் அங்கே தான் பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்கிறார்கள், பெரும் பணக்காரர்கள். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் மீது திடீரென்று ஏற்பட்ட எதிர்பாராத பேரிடி, அவர்கள் மீது வரும் நிர்பந்தம், இயற்கை சீற்றங்கள், பெரிய பாதிப்புகள், பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், பெரிய புயல் காற்றுகள், கடல் கொந்தளிப்புகள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள், திடீர் தண்டனைகள். அவர்களுக்கு நிர்பந்தங்கள் வரும், தண்டனைகள் வரும் என்று அறிவிக்கப்படுகிறது. இதற்காக அலறி அழுங்கள். இதை நினைத்து நீங்கள் துக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. என்ன நடக்கும் அவர்களுக்கு? பாருங்க, அவர்களுக்கு தண்டனை அறிவிக்கப்படுகிறது. அந்த தண்டனை எப்படி? உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இது அவர்கள் மீது வரக்கூடிய
தண்டனைகள். அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அறிவிக்கப்படுகிறது. அதோடு கூட எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. உங்கள் வெள்ளியும் பொன்னும் துருப்பிடித்தது. வெள்ளியும் பொன்னும் துருப்பிடிக்குமா? துருப்பிடிக்குமா? துருப்பிடிக்காது. அப்போ என்ன தப்பா சொல்லிட்டாரா? தப்பா சொல்லலை. அவர் சொல்லுகிறது நேரடியாய் துருப்பிடிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. உபயோக சூனியமாய் மாறப்போகிறது. 2001 செப்டம்பர் 7 இரட்டை கோபுரம் அமெரிக்காவிலே விமானங்களால் தாக்கப்பட்டது. அல் கொய்தா அமைப்பினரால் தாக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய வர்த்தக கோபுரமாயிருந்தது. 101 மாடி கொண்ட கட்டடங்கள். ஆனால் நிமிஷத்தில் அவைகள் எரிந்து சாம்பலாய் கீழே உருகி விழுந்தது. அதற்குள்ளே வைரம் இருந்தது, மாணிக்கம் இருந்தது, மரகதம் இருந்தது, தங்கம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதற்கு முன்பு இருந்த உலகம் போல 2001 செப்டம்பர் 7க்கு பிறகு ஒரு உலகம் திரும்பவே திரும்பாது என்று அன்றைக்கே சொன்னார்கள். திரும்பவே இல்லை. நாம் இன்றைக்கு விலைவாசியை பற்றி பேசுகிறோம். இன்னும் விலைவாசி கூடும், இன்னும் கூடும். துபாயில் எல்லாம் வெள்ளமாயிடுச்சு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நேரடி மோதல் துவங்கி இருக்கிறது. இன்னும் நமக்கு விலைவாசி கூடத்தான் செய்யும். உலக பொருளாதாரம் பாதிக்கப்படத்தான் செய்யும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, சொல்றதான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. உலக பொருளாதாரத்தில் நிறைய சேதங்கள் ஏற்படுகிறது. உங்கள் வெள்ளியும் பொன்னும் துருப்பிடித்தது, மண்ணுக்குள்ள போயிடுச்சுங்க, எரிந்து. அவ்வளோ பெரிய இரும்பு ஸ்டீல் தூண்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எரிந்து உருகி அப்படியே போனது. உலகத்தில் உள்ள நிறைய நாடுகள் கொண்டு போய் அடமானம் வச்சிருந்த தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் எரிஞ்சு உருகி அக்னிக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய எதுவுமே இந்த உலகத்தில் இன்னும் இல்லை. உருகி மண்ணுக்குள்ள போனது. என்ன ஆச்சுன்னு தெரியல. பஸ்பமாய் போனது, உபயோக சூனியமானது. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. வஸ்திரங்கள் பழசா போகும். உங்களுக்கு தெரியும், விலை கூடின வஸ்திரங்கள் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. பட்டு சேலைகள் ரொம்ப வருஷமாக வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் பொட்டு பூச்சிகள் இருக்கிறது. சில்வர் ஃபிஷ்ன்னு அதுக்கு சொல்லுவாங்க. அதை அரித்து விடும். அங்கங்கே பொட்டு போட்டால் ஓட்டையாயிடும். பெட்டிக்குள்ளே தான் வச்சுருந்தீங்க. பணமானாலும் அப்படித்தான். கட்டுக்கட்டாக வச்சுருந்தவங்க அது எப்படியோ கெட்டு போயிடுது. அதுக்குள்ளே ஓட்ட விழுந்துருது. கரையாக அரிச்சிருது. எத்தனையோ பேருக்கு பெரிய பெரிய சுரங்கங்கள், கீழே பாதாள தொட்டிகள் அமைச்சு அதுக்குள்ளே பணத்தை வச்சு அடுக்கி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மூடி வச்சுருந்தாங்க. எடுக்கவும் முடியாது. ரொம்ப ரகசியமானது. என்ன ஆகும்? யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லாமல் சூனியமாய் போய் விடுகிறது. எவ்வளோ பேர் இன்னைக்கு பணத்தை இழக்குகிறார்கள். அவர்களுக்கு கஷ்டப்பட்டு சேர்க்குறாங்க. யாரோ ஒருவன் வாரி கொண்டு போகிறான். யாரோ ஒருவன் திறமைசாலி வாரிட்டு போகிறாங்க. பிட்காயின் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ மோசடி நடக்குது பாருங்க. அது எங்கெங்கே இருக்குது? அதுக்கு ஒரு பேங்க் இருந்தால் அந்த பேங்க் எங்கே இருக்குது? எதில் முதலீடு செய்கிறாங்க? கற்பனையான ஒரு பணம், கற்பனையான ஒரு பேங்கு, கற்பனையான ஒரு முதலீட்டுக்காரர்கள், எல்லாம் கற்பனை. ஆனால் பணம் போடுறாங்க நிஜமா. ஆனால் எங்கே போகுது, எங்கேருந்து வருது யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் இன்றைக்கி வேலையே பிட்காயினில் அவங்க பணம் போடுறாங்களாம். எந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரிய மாட்டாங்க யார் இதை அள்ளிட்டு போகிறாங்கன்னு. இன்றைக்கு நல்ல கண்ணு திறந்திருக்கும் போது பகலில் படித்தவங்க நிறைய பேர் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைகிறார்கள். எல்லாரும் அப்படிதான். உங்கள் பணம், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. நீங்க பொன்னும் வெள்ளியும் சேர்க்கிறது பாவம் என்று வேதம் சொல்லவில்லை. பணம் சேர்ப்பது பாவம் என்று வேதம் சொல்லவில்லை. ஐஸ்வர்யவானாய் பணக்காரனாய் இருப்பது பாவம் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது?
ஐஸ்வர்யவானாயிருப்பது பாவம் அல்ல, ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது பாவம் என்று சொல்லுகிறது. பணக்காரனா இருப்பது பாவம் அல்ல, பணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது பாவம். நீ பணம் சேர்க்கிறதுல அல்ல, ஆனா என்ன வழியில் அதை சேர்த்தாய் என்பது முக்கியத்துவம். தேவன் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறார், அவர் அதை பார்க்கிறார். ஆகவேதான் ரெய்டு விடுறார். ரெய்டு வருகிறது. உங்கள் மீது நிர்பந்தங்கள் வரும். திடீரென்று உங்களுக்கு எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட போகிறது. ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள். அக்னியை போல உங்கள் மாம்சத்தை அது தின்னும். இந்த பணம் திடீரென்று ஒரு நாள் உங்களை விட்டு எடுக்கப்படும் போது நீங்கள் அதன் மீது நம்பிக்கை சார்பு வைத்திருந்தபடியினால் நிலை குலைவீர்கள். உங்களுக்கு அதுவே பெரிய வேதனையாகிவிடும். இவ்வளோ பணம் சேர்த்து இதை வைத்து நான் என்னுடைய ஆண்டாண்டுகளாக இருப்பேன், என்னுடைய வம்சாவழியினர் உலகத்தில் சிறந்து விளங்குவாங்கன்னு நினைச்ச போது திடீரென்று அது உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, பிரெயின் அட்டாக்கும் வருது. அதிர்ச்சி அடைந்து போகிறார்கள். எத்தனை பேருக்கு அது மனநோயாய் மாறிவிடுகிறது. உங்கள் மாம்சத்தை அது பட்சிக்கும், மாம்சத்தை தின்னும், உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஏன் கடைசி நாளுங்கிறார்? இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கும் என்று பவுல் அப்போஸ்தலர் நம்பினார், யாக்கோப்பு நம்புகிறார். இயேசுவும் சொன்னார், சீக்கிரத்தில் நான் வருவேன்னு சொன்னார். ஒருவேளை அவங்க காலத்திலேயே வந்துடும், இயேசு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆகவே தான் கடைசி நாட்களில் சேர்த்தீர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்படுகிறது, உங்கள் மேல தண்டனைகள் வரப்போகிறது என்று அறிவிக்கிறார். அது எப்படி வருகிறது என்று அறிவிக்கிறார், ஏன் வருகிறது என்று அடுத்து அறிவிக்கிறார். பாருங்க, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அப்போ இவங்க நிறைய விவசாயம் எல்லாம் நிலங்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க. அங்கே நிறைய பேர் கூலிக்காரங்களை அமர்த்தி வேலை பார்த்துருக்குறாங்க. ஆனால் கூலிக்காரங்களுக்கு என்ன செய்யலை? நியாயமாய் கூலி கொடுக்கவில்லை. கூலியை வஞ்சித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கூலிக்காரனுடைய கூலியை வஞ்சிக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு கூலி செய்கிறவங்களும் வேலை செய்கிறவங்களும் உண்மையாக செய்கிறதில்லை. அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. 8 மணி நேரம் வேலை அப்படின்னா 8 மணி நேரம் செய்ய மாட்டேங்கிறாங்க, 6 மணி நேரம் செய்கிறாங்க, பிறகு 5 மணி நேரம் செய்கிறாங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கிறாங்க, படுத்து தூங்கிக்கிறாங்க, அப்புறம் இடையில டீ பிரேக்னு சொல்லிக்கிறாங்க, அப்புறம் ஒரு 20 தடவை பீடி ஊதுறதுக்கு போகிறாங்க, அப்புறம் இன்டர்வெல் அதுக்கு ஒரு 10 தடவை போகிறாங்க. நல்லா தானே வேலை நடக்குது. அப்புறம் செல்ஃபோன் ஒரு கையில் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது. என்ன பேசுகிறேன், எப்படி வேலை நடக்கும்? சதா அந்த நேரம் பார்த்து என்ன இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க? வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு வேலைக்கு வந்த? யோசிச்சு பாருங்க. அந்த அந்த எஜமா என்ன தான் செய்வான்? இப்படியே வேலை செய்கிறதுல நமக்கு பொறுப்பு வேணும், ஒழுக்கம் வேணும். நீ என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையில் ஜாக்கிரதையாக இருந்து பாரு. நீ நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்ப. நீ அதில் உயர்த்தப்படுவ. எந்த வேலை செஞ்சாலும் சரி உடனே கோட்டு போட்டு சூட்டு போட்டு ஒரு வேலை பார்த்தா ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பேன்னு நினச்சிக்கிடாதீங்க. அப்படி வேதம் சொல்லலை. மந்திரியாக இருக்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் நல்ல வேலை செஞ்சாங்கன்னா ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாங்க, டெல்லியில் வேலை கிடைக்கும். அப்படி சொல்லலை. தன் வேலையில், அது கூட்டுற வேலையாக இருக்கலாம், துடைக்கிற வேலையாக இருக்கலாம், என்ன வேலையாகவும் இருக்கலாம், பாத்திரம் விளக்குற வேலையாக இருந்தாலும் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். அப்படின்னா என்ன? அதில் ஒழுக்கம் வேணுங்க, அதில் பொறுப்புணர்வு வேணுங்க. அடுத்தவனுக்காக அல்ல வேலை செய்கிறது, என்னுடையது என்று நினைத்து வேலை செய்வது. என்னுடையது என்று நினைத்து வேலை செய்வதை விட ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்னு அவருடைய கண்களுக்கு முன்பால வேலை செய்கிறது தான் ஜாக்கிரதையாக இருப்பது. அப்படின்னா எப்படி செய்வேன்? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று
அதை செய்ய வேண்டும். அவருடைய நாம மகிமைக்காக செய்யணும், ஓம் புகழுக்காக இல்லை. இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதை கர்த்தருக்காக செஞ்சு பாருங்கள், வித்தியாசம் வந்துடும். நம்ம அப்படி செய்கிறது இல்லையே. நம்ம பார்வைக்கில்ல வேலை செய்கிறோம், பார்த்தா ஒன்று செய்கிறோம், பார்க்கலன்னா ஒன்று செய்கிறோம். எனக்கு இந்த வேலை கொடுத்த பிறகு சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்காது, செய்கிறதில்லை. நான் கேட்ட காசு கொடுத்துருவேன், ஆனால் அவங்க தான் பொறுப்பு. அவங்களுக்கு அது நல்லா நிலைக்கணும்னா அவங்க உண்மையாக செஞ்சால் சரி, இல்லைன்னா அவர்களுக்கு நிலைக்காது. நம்ம சும்மா போட்டு பார்க்குறதுல இல்லை, அதே நேரத்தில் அவங்க செய்கிறது அவங்க செய்யணும். கஷ்டப்படுத்துறதும் இல்லை, ஆனால் கஷ்டத்தோடு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு தான் வேலை உழைக்கணும். ஒரு வேலைக்காரனுக்கு உடல் அலுப்பு ஏற்படணும். அந்த உடல் அலுப்பு அவனுக்கு நல்லது, இரவில் நல்ல நித்திரை அவனுக்கு கொடுக்கும். அதனால் நல்ல வேலை செய்யணும், அப்போ தான் அவனுக்கு நல்ல நித்திரை கிடைக்கும். இதெல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய வேலையில் நம்ம உண்மையாக இருக்கணும். நீங்கள் ஒருவேளை வேலையை ஒழுங்காக செய்யலாம், ஆனால் வேலையை அழகாக செய்கிறது என்பது இன்னொன்று ஒரு உண்மை. வேலையை ஒழுங்காக செய்கிறது ஒன்று, ஆனால் அந்த வேலையை அழகாக செய்வது என்பது இன்னும் ஒன்று. அன்பு இருக்குமானால், தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்குமானால், நீங்க அதை அழகா செஞ்சிருவீங்க. இது எனக்காக நான் செய்கிறேன், ஆண்டவர் பார்வைக்குள்ள செய்கிறேன், அவருக்குள்ளது. எல்லாரும் போட்டு ஓடுவாங்க, ஆனால் நான் அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது. நான் அதை செய்யணும். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இது செய்யும் போது ஆண்டவருக்கு உங்களுக்கு கோபம் வந்தால் உடனே விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் ஆண்டவருக்குன்னு செய்யும்போது நம்ம அப்படி கோபிச்சு விட்டுட்டு போக முடியாது யார் மேலேயும். ஆண்டவர் என்ன பார்க்கிறார், நான் ஆண்டவருக்கு செய்கிறேன் இல்லையா? மனுஷன் புகழ்றதுக்காக அல்ல, மனுஷனுடைய பார்வைக்காக அல்ல. எழுதியிருக்குது, நம்ம வேலை செய்யும் போது உண்மையாகவும் செய்யணும். அதே நேரத்தில் அந்த முதலாளியானவன் என்ன செய்யக்கூடாது, வேலைக்காரருடைய கூலியை அபகரிக்கக்கூடாது, அநியாயமாக வஞ்சிச்சு எடுக்கக்கூடாது. உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. நீங்கள் பணத்தை கட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சிருவீங்க, அநியாயமாக ஒருவேளை 100 ரூபா வஞ்சிச்சிருக்கலாம், 200 ரூபா வஞ்சிக்கலாம், 50 ரூபாயை நீங்கள் அடித்து பிடிக்கி நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் அந்த 50 ரூபா உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அது உங்கள் வீட்டில் இருந்து என்னென்னமோ முணங்கிட்டே இருக்கும். சரிதானா? அவனுடைய முனங்கல் சத்தம் தேவனுடைய காதுகளிலே கேட்கும். அந்த கூலிக்காரன் நமக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டாரு, இவ்வளவு தான் கொடுத்தாரு. அவனுடைய முனங்கல், அவனுடைய முறுமுறுப்பு தேவனுடைய காதுகளில் கேட்கும். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. பேசுனது போல கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை மிஞ்சி அவங்க தீமை செய்கிறாங்கன்னா நீங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம். வேற ஒருத்தர உண்மை உள்ளவர்களை பார்க்கல, தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கூலிக்காரனுடைய கூலியை நம்ம ஒரு நாள் வஞ்சிக்கக்கூடாது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இந்த சேனைகளின் கர்த்தர் என்று இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தேவன் பயங்கரமானவர் என்று சொல்வதற்காக சேனைகளின் கர்த்தர். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார், அவர் நியாயம் விசாரிக்கிறவர், அவர் கெடுபிடியானவர், அவர் யுத்தத்தின் கர்த்தர். உனக்கு எதிராக யுத்தம் செய்வார். உங்கள் வீட்டில் வந்த அந்த பணம் 50 ரூபா நீங்கள் மிச்சம் பிடிச்சி வஞ்சிச்சு 100 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது உனக்கு எதிராக சாட்சி சொல்லும், உத்தரம் பேசும், கல் பேசும். இயேசுநாதர் சொன்னார், நீங்கள் கூப்பிடலைன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று சொன்னார். இந்த கல்லுகள் கூப்பிடும். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் பேசுது பார்த்தீங்களா? நீங்கள் காதில் வச்சு கேட்குறீங்கல்ல, இது வெறும் மண்ணிலிருந்து உருட்டி எடுக்கப்பட்ட சில விஷயங்கள் தான். இதே பேசுதுன்னா இதை மனுஷன் பேச வச்சுருக்கான், அப்படி தானே? நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரிஜினலான சத்தம் அப்படியே கேட்குது. அந்த பக்கம் நிற்கிறவர் ஒரிஜினலாக பேசுகிற அதே சத்தம் கேட்குது, உங்கள் ஒரிஜினல் சத்தம் அங்கிட்டு கேட்குது.
இது இப்படி கடத்த முடியுமானால் யோசித்து பாருங்க. உத்தரம் பேசாதான் ஆண்டவர் நினச்சா? ரேடியோவே பேசுது, டிவி பேசுது, செல்போன் பேசுது, அப்படிட்டும் பேசுது. இது நம்ம வித்த சர்வபூமியின் ஆண்டவர் நினச்சா எல்லாமே பேசும். ஒரு கழுதை ஒரு நாள் பேச வச்சாரு, அது பேசிடுச்சேன். எதுக்காக என்ன அடிச்ச அப்படின்னு கேட்டுச்சேன். நான் மட்டும் உன்னை காப்பாற்றலைன்னா என்ன இருக்கும்? கண்ணை திறந்து பாரு முட்டாப்பையில அப்படின்னு அது சொல்லலை. அங்கே யார் நிற்கிறான்னு பாரு. ஆண்டவரால் பேச வைக்க முடியும். ஒரு நாள் உங்களுக்கு எதிராக நீங்கள் செய்த அநியாயம், நீங்கள் செய்த தீமைகள் உங்களுக்கு எதிராய் அது பேசும். நம்ம கதவை அடைச்சிட்டு தான் செய்தோம், ஆனால் உத்தரம் பேசிடும். எல்லாமே பேசும், எல்லாமே நமக்கு எதிராய் சாட்சியிடும். சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. நீங்கள் இதை வச்சு என்னதான் செஞ்சீங்க? உங்கள் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் அநியாயமாக பொருளீட்டிருக்கீங்க, நீங்கள் வஞ்சிச்சு எடுத்திருக்கீங்க, நீங்கள் அநேகரை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. நிறைய பேர் குடிக்கிறாங்க பாருங்க, அவங்க நிச்சயமாக ஏமாற்றவும் செய்கிறாங்க. 99% குடிக்கிறவங்க, புகைக்கிறவங்க, அவங்க தவறாக தீய வழியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக தப்பான விதத்தில் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. தெரியுமா அது? அதனால தான் அதுக்கு ஒரு வழி இருக்குது போகிறதுக்கு. அது அப்படி பறந்து சாராய கடை வழியாக அப்படி போயிடும். அது ரெக்கைகளை உண்டு பண்ணி சாயங்காலம் இந்த வழியாக பறந்து அப்படி போயிடும். நீ எப்படி வேலை செய்கிற? அந்த வேலையில் எவ்வளோ உண்மையாக இருக்கிற? நீ ஏன் ஏமாற்றி சம்பாதிக்கிற? பொய் சொல்லி சம்பாதிக்கிற? உனக்கு வேலை கொடுக்குறவனும் ஒன்றை ஏமாற்ற பார்க்குறான். இப்படி சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீங்க? அது உங்கள்கிட்ட தங்காது. நீங்கள் என்ன செஞ்சீங்க? நிறைய சம்பாதிச்சிங்க, பூமியில் சம்பிரமமாய் வாழ்ந்தீர்கள். நல்லா உடுக்கணும், தகுதிக்கேற்ற வஸ்திரம், நியாயமான வஸ்திரம், இதெல்லாம் தேவைதான். ஆனால் சம்பிரமமாய் வாழ்வது, ஒரு பணக்காரனை பற்றி எழுதியிருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரன் அவன் என்ன சாப்பிட்டான்னு போட்டிருக்குது. தினசரி அவங்க வீட்டில் விருந்து, சம்பிரமமாய் சாப்பிட்டான். என்ன உடுத்தான் அது போட்டிருக்குது. இப்படியெல்லாம் உடுத்தாரு, அப்படியெல்லாம் வாட்சி கட்டியிருந்தார், இப்படியெல்லாம் தங்கத்தை சுமந்துட்டு இருந்தார், ஒரு பெரிய நகைக்கடையாகவே நடந்தார், 20 கிலோ தங்கத்தை அவர் போட்டு நடந்தார். இப்படி தான் சொன்னாங்க. ஒரு நாள் மண்டையை போட்டார், பெரிய ஊர்வலம் வச்சு பேட்டரியெல்லாம் வாங்கி லைட்டெல்லாம் கட்டி ஜென்ரேட்டர்லாம் வச்சு பயங்கரமாக எல்லாம் பண்ணி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் வீட்டு பக்கத்தில், கேட்டுக்கு பக்கத்தில் குப்பை கொட்டுற இடத்துல ஒருத்தன் படுத்திருந்தான். அவன் சொறி பிடிச்சவன், அவனை யாரும் கண்டுக்கிறதில்ல. அவன் ஊர் தான், ஆனால் அவனுக்கு யாருமே சொந்தம் இருக்க மாட்டாங்கல்ல. பணம் இருந்தால் தானே சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவன் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மாமன், மச்சினே, அம்பிட்டு பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் கூட வந்து இந்தாப்பா நீ இதை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பண்ணு, ஒரு பிஸ்கட்டு, ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறதுக்கு நாதி கிடையாது. சொறி பிடிச்சி சொரிஞ்சிக்கிட்டு அந்த எச்சியலை எப்போ விழும் அங்கேருந்து அதில் ஏதாவது ஒட்டி இருந்தால் அதை வலித்து சாப்பிட்றதுக்கு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தான். இதுக்கு நாய்களும் காத்திருக்கும், நாய்க்கும் இவனுக்கு தான் போட்டி. இதுதான் அவன் நிலை. ஆனால் அவர் நல்ல வில்வண்டியில் அவர் கேட்டை திறந்து, 4 பேர் கேட்டை திறந்து வாழ்கன்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பும்போது இவனும் கையெடுத்து கும்பிடுவான், அலட்சியம் பண்ணிடுவான். நடந்தது என்ன? இவன் தாங்க செத்து போயிட்டான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பயலை இனி பார்க்க வேண்டியதில்லை. எப்போ பார்த்தாலும் அவனை கேட்டுக்கு வெளியே முதல்ல அவனை தான் பார்க்குறதா இருக்குது. சொறி பிடிச்சவன், பங்கு பிடிச்ச நாய் மாதிரி, நாயோட நாயா அவனும் கிடக்கிறான். மனசு கஷ்டமாக இருக்கு. போய் சேர்ந்தானா, தொலைஞ்சானா, ரைட். அடக்கம் பண்ணதாக பைபிளில் எழுதலை. லாசரு அடக்கம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கா? இல்லையே. ஏதோ நாய்கள் பிடிச்சி இழுத்துருச்சா, இல்லை பன்னி கூட்டம் வந்து சேர்ந்து கடிச்சு இழுத்துருச்சான்னு தெரியல. முடிஞ்சு போச்சு. இவருக்கு சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை. சில நாளைக்கு பிறகு இவர் திடீர்னு போயிட்டார், பொட்டுன்னு போயிட்டாரு. நம்ம பாணியில் சொன்னா போயிட்டாரு. ஐயாப்பா, பெரிய ஊர் உலகம் எல்லாருக்கும் அதிர்ச்சியான செய்தி. எல்லாரும் வந்தாச்சு, ஊர்வலம் வச்சாச்சு,
எல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. ஐயா எப்படி சாப்பிட்டார் தெரியுமா, ஐயா எவ்வளோ விருது வச்சார் தெரியுமா, ஐயா எப்படி உடுத்தார் தெரியுமா, அவர் கண்ணில் போட்ட கண்ணாடி சுவிட்சர்லாண்டில் செய்தது, அவர் குத்தி இருந்த பேனா ஜெர்மனியில் செஞ்சது, அவர் போட்டிருக்கக்கூடிய கோட்டு 14 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ளது. ஆனால் அவருக்கு பெயர் ஏழை தாயின் மகன். அவர் போட்டிருந்த செருப்பு பல கோடி ரூபா, கட்டியிருந்த கடிகாரம் சுவிட்ச் வாட்ச், எல்லாம் சொல்லி புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 பேரும் மேலே பார்க்குறாங்க பாரு, சந்திக்கிறாங்க. மேலே 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவனை பார்க்க முடியுது, அவன் பெரிய ஒரு பணக்காரனுடைய மடியில் அவன் தடவி கொடுக்கப்படுகிறான். ஆனால் இவன் வேதனைப்படுறான். வேதனை வேதனை வேதனை, ஐயோ எரியிற மாதிரி இருக்குது உடம்பெல்லாம். பார்த்தா அவன் நல்லா உடுத்து நல்லா அவன் படுத்திருக்கான். அவனை நல்லா உச்சி தடவி மூந்து உச்சியில் தடவி தடவி கொடுத்து, பெரியவர், அந்த பெரியவர் யாருன்னு நல்லா தெரியுது. அவர் தான் ஆபிரகாம். நிறைய படிச்சிருக்கார்ல, தெரிஞ்சிருக்கு. கேட்குறாரு, யாருங்க பிச்சைக்காரன்? ஒரு சொட்டு தண்ணிக்கு பிச்சை எடுக்கிறான் பாருங்க. ஒரு சொட்டு தண்ணிக்கு. நம்ம பூமியில் எப்படி பார்க்குறோம்? பணம், பொருள், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, பேரு, புகழ், செல்வாக்கு, அதிகாரம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பா எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, எவ்வளோ பெரியவங்க, இதை வச்சு தான் நம்ம சேரும். இன்றைக்கும் நம்ம வாயில் அப்படி தான் சொல்லுவோம். எங்கள் சித்தப்பா பெரியப்பா எங்கள் மாமாலாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. என்ன நல்லா இருக்காங்க? உங்கள் மாமா என்ன நல்லா இருக்காங்க? என்ன நல்லா இருக்கான்? வீடு கட்டினதுனால நல்லா இருக்கானா? இல்லை சொத்து வச்சிருக்கிறது நல்லா இருக்கானா? இல்லை கார் வச்சிருக்கிறது நல்லா இருக்கான்? 4 கார் வச்சிருக்காரு, வாடகை விட்டுட்டு இருக்காரு, அது நல்லா இருக்கானா? அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. இது இல்லைங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவங்க நல்லா இல்லை, நான் தான் நல்லா இருக்கேன். கர்த்தர் அறிந்த நான் நல்லா இருக்கேன். அவங்க நல்லா இல்லை. அவங்களுக்கு பணம் இருக்கலாம், சொத்து இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க நினைச்சதை நினைச்ச உடனே வாங்க முடியும். நீங்கள் என்ன விதமாக என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க மற்றவங்களை? ஆனாங்க நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை ஒஷித்தீர்கள். ஒரு நாள் கொழுத்தவைகளை அடிப்பாங்கல்ல. ஒருத்தர் 2 ஒரு கழுதையையும் ஒரு ஆட்டையும் வளர்த்துக்கிட்டு இருந்தாராம். இந்த கழுதையை சுமக்க விடுறது, அது மேலே ஏகப்பட்ட, ஒரு பக்கம் எலுமிச்சங்காய், இன்னொரு பக்கம் சவு மலையிலேருந்து அது சுமந்துக்கிட்டு 2 பக்கத்துலேயும் தொங்க விட்டால் அது வளைஞ்சு முதுகெல்லாம் அதுக்கு மேலே அடின்னு அடித்து அது விழுந்து எழும்பி திரும்பவும் எழுப்பி நடந்து வாயிலெல்லாம் நுரதள்ளி அது அப்படியே போய் அந்த எச்சிலெல்லாம் பசை மாதிரி ஒட்டிக்கிடும். கொண்டு வந்து சந்தைக்கு வந்த பிறகு கொஞ்சம் அவுத்து விட்டால் சரியாக தண்ணி கூட காமிக்கிறதில்ல. அடின்னு அடித்து திரும்பவும் கொண்டு போய் வீட்டில் போட்டு. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியை அதுக்கு புல்லென்ன, அதென்ன, இதென்ன, அந்த கொட்டை, இந்த கொட்டை, எல்லா கொட்டையும் பாத்திரத்தில் வேற வச்சு அதை தடவி கொடுத்து அதை மடியில் தூக்கி போட்டு அதுக்கிட்ட பேசி அதுக்கிட்ட தடவி கொடுத்து கொஞ்சி அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருந்தது. நாம் இந்த எஜமானுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறோம், ஆனால் நம்மளை அடின்னு போட்டு அடிக்கிறேன். நம்மளை கவனிக்கிறதில்லை, பக்கத்தில் கூட வர்றதில்லை, பேசுறதில்லை. ஆனால் அது பாரு ஒன்றுமே செய்யலை, சும்மா தின்னுபிட்டு வீட்டில் உறங்குது. ஆனால் அதுக்கு எவ்வளோ மரியாதை, எவ்வளோ மதிப்பு. இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கழுதை வயசாயிடுச்சு, ஆட்டுக்குட்டி வளர்ந்துச்சு. ஒரு நாள் நல்லா கத்தி எடுத்து தீட்டினா. இந்த கழுதை நினச்சது இன்னைக்கு நம்ம கதையை முடிஞ்சது. ஏற்கனவே நம்மளை ஒரு நாள் அவனுக்கு பிடிக்காது, நம்ம பார்க்கவே மாட்டோம். கழுதையை பார்த்தா யோகம் வரும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் என்னை பார்த்தா அவன் பிடிக்க மாட்டாங்க. அவனுக்கு முடிச்சிட்டான்னு நினச்சா அவன் நல்லா தீட்டி திடீர்னு இந்த ஆட்டை இழுத்துட்டு போய் ஆர்த்து போட்டான். அன்றைக்கி இந்த கழுதை நினச்சது, பரவாயில்ல, அடி வாங்கினது கூட நல்லது தான்.
அடித்து நம்ம முதுகு வளைஞ்சி நம்மளை இப்படியே தேய்ச்சிக்கிட்டா இருந்தால் கூட பரவாயில்லை, அப்படி இருந்துட வேண்டான்னு சொல்லி அன்னைக்கு அதுக்கு ஒரு புத்தி வந்துச்சு. ஆண்டவர் சில நேரம் வளர்த்தி விட்ட மாதிரி தான் தெரியுது இல்லை. பாரு, கடவுள் அவனுக்கு தான் கண்ணை திறக்கிறாரு, அவனுக்கு தான் ஆண்டவர் துணையாக இருக்கிறாரு. எவ்வளவெல்லாம் அக்கிரமம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், மிரட்டுறான், உருட்டுறான், கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், 5-6 பேர் அடியாளோட வர்றான், என் இடத்த அபகரிக்கிறான், எடுக்கிறான். அவன் சொன்னால் கேட்டுக்கணும், பெரிய ஆள், இல்லைன்னா நடு ரோட்டில் விட்டு அடிப்பான். உங்களுக்கு அப்படி தெரியும். கொழுக்கிறவைகளை அடிக்கும் நாள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார். 73வது சங்கீதத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ஆசாப்புக்கு எவ்வளோ விசனமாக இருந்துச்சு தெரியுமா? பணக்காரன் எல்லாம் நல்லா இருக்கான், தீமை செய்கிறவன் நல்லா இருக்கான், கெட்டவன் நல்லா இருக்கான், அவனுக்கு தான் கடவுள் துணையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து நடந்தா தினந்தோறும் நான் வாதிக்கப்பட்டு நாள்தோறும் நான் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. இதை அறியும்படி ஒரு நாள் ஆலயத்திற்கு போனேன். He went to the sanctuary of the Lord. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, என்ன ஆண்டவரே, உங்களை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க ஒரு கேள்வி கேட்டதுதான் ஆண்டவர் அவருடைய கண்ணை திறந்தார். அப்பதான் அவருக்கு தெரியுது, ஐயோ, அவர்கள் சறுக்கலான இடத்தில் தேவன் அவர்களை நிறுத்தி இருக்கிறார். ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார், ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார். இல்லை, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எவ்வளவு பாக்கியம் எனக்கு. அவர் என்ன நாள்தோறும் அடித்தாலும், தினந்தோறும் என்னை போட்டு உருட்டி பரட்டி அடித்தாலும் நல்லது தானே. பாருங்க, நீதிமானை பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. எவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க. எவ்வளோ பேருடைய சொத்தை, 2 பேருக்கு பிரச்சனை, சொத்து தகராறு அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் பொறுப்பில் இருக்கிறேன், நான் தான் இப்போ இங்கே இந்த மாவட்டத்துக்கே செயலாளர், பொருளாளர், தலைவர், என் பேரில் எழுதி வச்சிரு, பிறகு பார்க்கலாம் எப்படி அவன் வந்து உன்ட்ட சண்டைக்கு வருவான். இவங்க உடனே பத்திரம் போட்டு எழுதியாச்சு. எவ்வளவு சொத்து எடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி எவ்வளோ பேருடைய சொத்தை அபகரிச்சிருக்கிறாங்க தெரியுமா? எதுங்க அவங்களுக்கு நல்லா வாச்சது? எவ்வளவு ஏழைகளுடைய சொத்தை இப்படியெல்லாம் அபகரிச்சிருக்கிறாங்க. பஞ்சாயத்து பண்ணுறாங்களாம், பைசல் பண்ணுறாங்களாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களாம். சொத்தை 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 எழுதி வாங்கி அவங்க செலவு பண்ண பணத்துக்கு கணக்கே இல்லை. ஓய்வு மெடிக்கலுக்கு ஓடி கிட்டத்தட்ட முக்கால்வாசியை ஒழிச்சிட்டு தான் போனாங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடல் எப்படி கொந்தளிச்சு அங்க இருக்கக்கூடிய அழுக்கையும் நுரையையும் கொண்டு கரையில் தள்ளுமோ அது மாதிரி துன்மார்க்கனுக்கு அமைதல் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் எவ்வளோ பெரிய சமாதானம். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். எவ்வளோ பெரிய சமாதானம். இது பணம் கொடுக்குமா, பொருள் கொடுக்குமா? உங்கள் சமாதானம் இந்த உலகத்திலிருந்து வர்றதல்ல. பணத்தில், சந்தோஷங்களில், சாராயத்தில், நண்பர்களிடமிருந்து வருகிற சமாதானம் அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகம் கொடுக்கறதும் இல்லை. உலகத்தால் கொடுக்க முடியாதும் பிடுங்க முடியாதுமான சமாதானம் நமக்கு. ஆனால் சமாதானம் இருக்குது நிறைய பேருக்கு. ஆனால் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னால் சமாதானம் பறந்து போயிடும். உடனே எரிஞ்சு விழுந்து சண்டை அடித்து குத்தி மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துக்கிட்டு அப்புறம் 2 நாள் பேசுறதில்லை. என்ன இவ்வளோதானே உங்கள் சமாதானத்தின் ஆழம்? உங்கள் சமாதானத்தை யார் பிடுங்குனதா? இவங்களா பிடிங்கிட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னோடனே சமாதானம் போச்சா? இப்படிதானா? இது உலகம் கொடுக்குற சமாதானம். நீ ஏதோ ஏமாந்து போய் நடக்கிற. தேவன் கொடுக்குற சமாதானம் அதை உன்கிட்ட வந்து யாரும் எடுக்கவே முடியாது. நீ சமாதானத்தோடு இருப்ப.
காரணம் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானம் உன் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தாங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால எவ்வளோ வரட்டும், எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எவ்வளோ ப்ரெஷர் வரட்டும், எவ்வளோ அழுத்தங்கள் வரட்டும், அதை ஏற்றுக்கொள்ளலாமே. ஒரு நிமிஷம் ஒருவேளை ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தில் இருக்கிறதுனால நான் சமாதானத்தோடு வாழ முடியும். எங்கே சண்டை நிறைய இருக்குதோ அங்கே தானே சமாதானத்தை நம்ம வெளிப்படுத்த முடியும். எனக்குள்ள நான் சமாதானத்தோடு இருக்கிறேன். எங்கே இருள் நிறைய இருக்கும் அங்கே தானே நான் வெளிச்சங்கிறத வெளிப்படுத்த முடியும். நான் வெளிச்சமாக இருக்கிறேன். தேவ சமாதானம் எங்க நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பலமுறை வாசித்த ஒரு வேத வசனம் தான், போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும்னா என்னங்க? நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. இருக்கிறது எனக்கு போதும்னு சொல்லு. இந்த கார் போதும், இந்த சேர் போதும், இந்த வீடு போதும், இந்த மனைவி போதும், இந்த இருக்கிறது போதும், படிப்பு போதும். அது இல்லைங்க. இது நீங்கள் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். அவர் தான் என்னுடைய சொத்து, அவர் தான் என்னுடைய சுதந்திரம், அவர் தான் என்னுடைய சம்பாத்தியம். எல்லாம் எனக்கு இயேசுவே. இயேசு போதும். நான் உன்னையுமே இழக்கலை. இயேசுவை இழந்துட்டா எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். மற்றபடி நீங்கள் ஒன்றுமே இழக்கலை. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது சொல்லுங்க ஒன்றே. அந்த ஒன்று எதுங்க? அந்த ஒன்று எது? தேவையானது ஒன்றே. அது என்னது? 1 லட்சம் ரூபா பணம். 15 லட்சம் போடுறேன்னாங்க. அது போடாதான் என் பிரச்சனைக்கே காரணமா? இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இல்லை மாதம் 1 லட்சம் கொடுக்குறேங்கிறாரு. அதான் பிரச்சனை காரணமா? பணம் இல்லை அதான் பிரச்சனையா? சொந்த வீடு இல்லை அதான் பிரச்சனையா? எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதான் பிரச்சனையா? தேவையானது ஒன்றே. அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்ன தெரியுமா? தேவ உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம். வெறும் உறவு மட்டும் இல்லை. எல்லாரும் அப்படி ஐக்கியத்தை வைக்கிறதில்லை. தேவனோடு உள்ள ஐக்கியம். மனம் திறந்த என்ன அழகு, என்ன அழகு. கொஞ்ச நேரத்தில் அவள் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாள்ல. மறுநாள் அவங்க வீட்டில் ஒரு விருந்து. அன்னைக்கு பாருங்க இவா என்ன செஞ்சானா, மரியாள் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. ஒரு பெரிய நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி, அன்னைக்கு ஒரு பெரிய விருந்து நடக்குது. உயிரோட லாசர் வேற அன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எங்கேயோ எவ்வளோ நாளாக அவள் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எப்படியோ போய் ராஜாக்கள் மட்டும் உபயோகிக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியத்தை போய் அதிக விலை கொடுத்தது இருந்தது வாங்கிட்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றி இயேசுவை அன்றைக்கு ஆராதிக்கிறாள், பூஜிக்கிறாள். அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவ்வளோ மதிப்புள்ளதை கொண்டு போய் இப்படி வீணாக்கிட்டாளேன்னு. இயேசுநாதர் சொன்னார், அவளை விட்டுருங்க. இனி ஒரு 4-5 நாளில் இயேசு இறக்க போகிறார், சிலுவையில் அடிக்க போகிறார். அவள் என்னை அடக்கம் செய்வதற்கு ஏதுவான காரியத்தை அவள் செய்தாள். அவளுக்கு நிறைய புரிஞ்சிருக்கே, அப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே. மற்றவங்களுக்கு எட்டாத விஷயங்கள்லாம் அவளுக்கு எட்டுச்சு. ஏன்? அவள் தன்னை விட்டு எடுபடாத அந்த தேவ ஐக்கியத்தை பெற்றிருந்தாள். இயேசுவின் மனதை அவள் புரிந்து வைத்திருந்தாள். ஒரே ஒரு உறவு தாங்க நிலைக்கும். இதெல்லாம் இங்க வந்த பிறகு நம்ம ஒட்டிக்கிட்ட உறவு, புருஷனும் பொண்டாட்டியும் கட்டிக்கிட்ட உறவு. அந்த கட்டு அவிழ்க்கப்படும். எல்லாமே ஒட்டுன உறவு, எல்லாம் வந்து ஒட்டுனது கட்டுனது எல்லாம் பிரிஞ்சு போயிடும்.
உறவெல்லாம் பிரிஞ்சிரும். ஆளே அவுட்டு. சும்மா மட்டமல்லாக்க அங்கிட்டு உருட்டினா தான் இன்னொரு ஆள், கையை தூக்கி இப்படி வச்சா தான், ரெண்டையும் சேர்த்து காலை கட்டினா தான், நாடியை கட்டினா தான், மூக்கை அடைச்சி விடணும், ஓட்டை பெருசாக இருக்கும், அது வழியாக என்னென்னமோ புகைகள்லாம் தெரியும், அதனால் அதை முதல்ல அடைச்சிருவாங்க. வர்றவங்க நிம்மதியாக நிற்கணுமில்ல. பாருங்க, இதான் நிலை. இயேசுவோடுள்ள உறவு மட்டும் தொடருது. ஏன்னா நான் என் தாயின் வயிற்று உருவாகும் முன்னமே அவர் என்னை அறிந்திருந்தார். அவர் தான் என்னை அனுப்பியிருக்கார். இந்த தாய் தகப்பனுக்கு இவ்வளவு காலத்துக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அவர் என்ன ஒரு நாள் விசாரிக்க போகிறார். எனக்கு காலத்தை நேரத்தை நியமித்தவர் அவர். அவரோடு நான் கொண்ட உறவு மட்டும் நித்தியமானது. நான் உன்னை சேர்த்துக்கிடுவேன், என் கூட வச்சுக்கிடுவேன், நான் இருக்கிற இடத்துல உன்னையும் நான் வச்சுக்கிடுவேன்னு சொல்லியிருக்கார். எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் பாருங்க. எனக்காக எவ்வளோ நல்ல இடத்த அவர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 2000 வருஷமாக ஆயத்தம் பண்ணதை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப டெக்கரேஷன் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். எப்படி இருக்கும் பாருங்க. இயேசுவே நின்று டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கார். உங்களையும் என்னையும் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு அற்புதமான ஒரு புதிய எருசலேமை அவர் தயார் செய்கிறார். இந்த உறவு தான் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொள்ள. அந்த ஒன்று தாங்க தேவை. போதும், ஏசு எனக்கு போதும். நீங்கள் வேறு எதுவும் போதும்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்க நல்லா தான் இருக்கும். போதும்னு சொல்லுங்கள். போதும்னு இருந்தீங்கன்னா எல்லாமே நிறைவாக இருக்கும். அவன் தான் பணக்காரன். வேணுங்கிறவன் பணக்காரன் இல்லை. போதும்னு சொன்னேன். எவனுக்கு போதும், என்ன போதும், அப்படி கூட நீ இருக்கலாம். ஆனால் ஏசு போதும்னு இருந்தால் தான் உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி. அதுதான் லாபம். அவர் தாங்க எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்கும் காரணரானவர். போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அழகாக எழுதுகிறார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ திடம் கொண்டு மனுஷன் எனக்கு என்ன செய்வோம், எனக்கு தேவன் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் எதில் விழுறாங்க பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை அவங்களுக்கு தவறு செய்ய நிறைய சந்தர்ப்பங்கள் வந்துடும். சோதனைனா என்ன? தவறு செய்வதற்கு வருகின்ற அநேக சந்தர்ப்பங்கள். அந்த எல்லாத்துலேயும் அவங்க சோதனையில் விழுந்துருவாங்க, கண்ணியில் அகப்படுவாங்க. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பணம் இருப்பது தப்பல்ல, ஆனால் பண ஆசை இருப்பது தவறு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் இதை இச்சித்து, உனக்கு பணம் வேணும், பணம் இல்லாமல் முடியாது. பணம் எல்லாத்துக்கும் தேவை, பணம் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, போதும். எது போதும் பார்த்தீங்களா? போதும் என்ற மனதுடனே நீங்கள் இதுவரைக்கும் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. போதும் போதும் போதும், இருக்கிறது போதும். வீட்டில் இந்த 4 சேர் இருக்குது, அது போதும். இந்த பாத்திரங்கள் இருக்குது, அது போதும். அதெல்லாம் மாற்றிக்கிட தாங்க செய்யணும். ஈய பாத்திரமே வேண்டாம்ங்கிறாங்க. இப்போ மாற்றிக்கிடுங்க. அது போதும்னு வச்சுருந்தா வியாதி வந்துடும்னு சொல்கிறாங்க. திரும்பவும் மண்பானை நல்லதுன்னு சொல்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. கண்டா வாங்கிக்கிடுங்க, மாற்றிக்கிடுங்க. போதும்னு இருந்துடாதீங்க. ஸ்டீலுக்கு இரும்புக்கு மாறுங்க. அதனால் போதும்னு இருந்துடாதீங்க. அலுமினியம் போதும்னு இருந்துடாதீங்க. பைபிள் எழுதியிருக்குது போதும் என்ற மனதோடு கூட. அதனால அலுமினிய பாத்திரமே போதும் அப்படின்னு இருந்தாதீங்க. ஐயோ, மாற்றிக்கிடுங்க. எதை மட்டும் மாற்றாதீங்க, ஏசு. பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, பண ஆசையை விட்டு ஓடி, நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் அடையும்படி நாடு. இது தாங்க ஐக்கியம்னு சொன்னேன். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து தெய்வ உறவு, அவருடைய சுபாவத்தை அடையும்படி நாடு. அந்த தெய்வ ஐக்கியம், அதுதான் மேன்மையா. இதைத்தான் யாராலையும் பிரிக்க முடியலை. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ. அவள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
ஒரு தடவை தான் அவள் போய் உதவி செய்யலாம், அடுத்த தடவையாவது சாப்பாட்டு நேரத்தில் விருந்து நடக்கும்போது உதவி செஞ்சுருக்கலாம். இல்லை, அன்னைக்கு நான் நினைக்கிறேன் மரியாள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பக்கத்தில் தான் சமையலுக்கு உதவிக்கு வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மரியாளை வந்து கூப்பிடல, மரியாள் வரலன்னு சொல்லி இயேசுநாதர்கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லலை. ஆனால் அற்புதமாக நிறைய பேர் வந்துட்டாங்க விருந்துக்கு. அன்னைக்கும் மரியாள் இயேசுவின் பாதத்தில் தான் உட்கார்ந்துருக்குறேன். இங்கே இருக்குது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல், என்னை யாராலே அசைக்க முடியாது, எனக்கு செல்வாக்கு இருக்கு, எனக்கு அப்படி செய்ய முடியும் இப்படி செய்ய முடியும், எனக்கு அவர் தெரியும், நான் நின்ன இடத்துல நின்று பேசுவேன். இருமாப்பான சிந்தை உள்ளவர்கள், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத. நிலையற்ற ஐஸ்வர்யம் காசாவில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஐயோ, பிச்சை எடுக்கிறாங்க. உண்மையாகவே நிஜமாவே நீங்கள் வேணா டிவியில் பாருங்கள், கொஞ்சம் காசாவில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். பிள்ளைகள் தனியாக பிச்சை எடுக்கிறாங்க, பெரியவங்க தனியாக பிச்சை எடுக்கிறாங்க. யார் தெரியுமா? தாய் தனியாக பிச்சை எடுக்கிற, உயிரோடு இருக்கிற ஆம்பளைகள் பிச்சை எடுக்கிறாங்க. எங்கேயும் போக வழி இல்லை. ஐயோ, ஒரு சுவருக்கு பக்கத்தில் அடைபட்டு கிடக்கிறார்கள். கையில் கிடச்ச விதவிதமான பாத்திரம், சிலர் கையில் பெரிய பானையே இருக்குது, சின்ன பிள்ளைகள் கையில் இதை தூக்கிட்டு நடக்குது. அதுதான் அது கையில் இருக்குது. அந்த பானையை விடக்கூடாது, அது ஒன்று தான் இருக்குது மிச்சம். அதை தூக்கிட்டு சாப்பாட்டுக்காக அலைகிறாங்க. அதை கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, காஞ்சி போயிருக்குது, அதில் தான் திரும்பவும் வாங்கிக்கிறாங்க. பிள்ளைகள் சட்டை போட முடியலை, என்ன செய்கிறது பாருங்க. மலம் கழிக்க போன கழுவுறதுக்கு தண்ணி இல்லை. 700 பேருக்கு ஒரு கக்கூஸ் இருக்குது. எண்ணெய் போகிறது எண்ணெய்க்கு வர்றது. எவ்வளோ பணத்தில் மிதந்தவங்க, ஆனால் ஒரு நிமிஷத்தில் பிச்சைக்காரங்களா ஒரு நேர சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் நிலையற்றது. நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யி நற்கிரியை செய், நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கவும், தாராளமாய் கொடுக்கவும், உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்கள் கட்டளையிடு. உனக்கு இதெல்லாம் தெய்வம் கொடுத்துருந்தா, ஆண்டவர் கொடுத்துருந்தா, நீ நிறைய காரியங்களை ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்துரு. ஆண்டவர்கிட்ட கொடுத்தது மட்டும் எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். திருடன் உங்கள்கிட்ட இத்தனை பவுன் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக ராஜஸ்தான்லேருந்து வர்ற ஒருத்தனுக்கு தெரியுது பார்த்தீங்களா? உங்கள் பக்கத்து வீடு இல்லை, கரெக்டாக ராஜஸ்தான்காரை இங்கே எடுத்துகிட்டு கரெக்டாக அதுக்குள்ளே ட்ரெயின் ஏறிடுறானே. அவனை திரும்ப தேடி போகணும்னா தமிழ்நாடு போலீஸ் ராஜஸ்தானில் போக வேண்டியிருக்கு. அவனுக்கு எப்படி தெரிஞ்சது உங்கள் வீட்டில் 5 பவுன் இருக்குன்னு? தவளை தன் வாயால் கெடும். பால்காரன்கிட்ட சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சொல்கிறது, எல்லார்கிட்டையும் சொல்கிறது. தகவல் எங்கே வர போயிடுது? ராஜஸ்தான் வர போயிடுது பார்த்தீங்களா? அழகாக அற்புதமாக இருக்கிற இடம் பார்த்து, அவங்க ஒன்றும் ரொம்ப நேரம் எடுக்கிறது இல்லை. ரொம்ப நேரம் எடுத்தால் எப்படி வெளியே வர்றது? சரியா எல்லாம் 5-10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு ஸ்டார்ட்டாக போயிடுறாங்க. எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிருது. நீங்கள் எங்கே என்ன இருக்கீங்க? ஆண்டவருக்கு கொடுங்க, அது நிலையாக நிற்கும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்காது, திருடர்கள் கண்ணமிட்டு திருட முடியாது. அப்போது அங்கே செய்யுங்க, அங்கே சேர்த்து வைங்க. அது என்ன, இங்கே கொடுக்கறது தான். ஆண்டவருக்குன்னு இங்கேயே கொடுத்துட்றது. ஆண்டவர் கையை நீட்டி வாங்க மாட்டார். நீங்கள் கொடுங்க, விட்டுட்டு போங்க. அதுதானே ஒரு தபித்தாள் செஞ்சா. நிறைய பேருக்கு சின்ன ஒரு மிஷின் வச்சுருந்தா, கை மிஷின், அதில் என்னென்னமோ செஞ்சுருக்கா. சட்டை தைச்சு கொடுத்தா, அதை தைச்சு கொடுத்தா, இதை தைச்சு கொடுத்தா, அவளுக்கு முடிஞ்சதை அவள் செஞ்சா. எல்லாருக்கும் திரும்ப அவள் வேணும். அவளுக்கு பேரம்பேத்தி, பிள்ளைகள், புருஷன், சொந்தக்காரங்க ஒருத்தன் கேட்கல. இந்த கொடுத்தாலே அவங்க தான் வந்து சேர்ந்து ஐயா இந்த அம்மாவை திருப்பி எங்களுக்கு உயிரோடு ஆக்கி கொடுங்கன்னு கேட்டார். அங்கே என்ன பரிசுத்தவான்களும் விதவைகளும் அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில். அவள் சொந்த பிள்ளை, அவள் குடும்பம் இருந்துச்சோ இல்லாமோ தெரியலை. நீங்கள் தேவனுக்கென்று கொடுப்பது. ஒரு நாள் உங்களை விட்டு எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்கள் வேதனைப்படக்கூடாதில்ல. ஐயோ, இதை நான் ஆண்டவருக்கு செலவழிச்சிருந்தா கூட அது நின்றுக்குமே, வீணா போச்சு.
இல்லை, அப்படியே உடனே வந்து ரெய்ட் பண்ணி அப்படியே கணக்கெல்லாம் அடைச்சிட்றாங்க. இனி யாரும் ஒரு பைசா கூட எடுக்க முடியாது, பேங்க்லேருந்து ஒரு பைசா எடுக்க முடியாது. தேவனுக்கு கொடுத்திருந்தால், கர்த்தருக்கு கொடுத்திருந்தால் அது நிலையா நின்றுக்குமே, பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குமே. யோசிங்க. ஆக இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், உதார குணமுள்ளவர்களாயும் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வஞ்சனையால் வந்த பணம் நிற்காது, அது தனக்குன்னு சிறகுகளெல்லாம் உண்டாக்கும், போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 11வது வசனம். நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். அதனால் சீக்கிரம் பணக்காரன் ஆக முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. அன்னன்னைக்கு உள்ளது போதும், அதான் நல்லதுங்க. இன்னும் ஒன்று சொல்லியிருக்குது, பணத்தை விட நீ இன்னும் ஒன்று நல்லா பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணு. 22வது அதிகாரம் நீதிமொழிகள் 1வது வசனம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், பொன்னு வெள்ளி பணம் நகை நட்டு ஆஸ்தி சொத்து வீடு, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன்வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். எதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க? நல்ல பேர், நல்ல பேர் அப்படின்னு உலகம் சொல்லுது இல்லை, வேதத்தின் அடிப்படையில் நல்ல பேர் அல்ல, நல்ல குணம். நல்ல பேர் இருக்கிறவங்களுக்கு நல்ல குணம் இருக்காது. பேரெல்லாம் நிறைய நல்ல பேர் இருக்கும் இல்லை. ரெப்புடேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேரக்டர். நல்ல குணம் இருக்கும், நல்ல பேர் இருக்கும், ஆனால் நல்ல குணம் இருக்காது. நல்ல குணம் தேவனால் வருகிறது. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நல்ல குணம் உருவாகும். அதனால நீங்க கனி கொடுப்பீங்க. அதனால அந்த நல்ல குணம், நல்ல பேர் இல்லை, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ண வேண்டாம். நல்ல குணம் அது இயேசுவால் மட்டுமே, இயேசுவோடு உள்ள உறவினால் மட்டுமே கிடைக்கும். அதனால் எதை விட எது நல்லது? சொத்து, சம்பாத்தியம், ஆஸ்தி, பொருள், பணம், இதை விட எது நல்லது? திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன்வெள்ளியை பார்க்கலும் தயை நலம். நீ செய்கிற இந்த தயை உன்னை முன்னாடி அது போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அது உனக்கு முன்னாடி போகும். தபித்தாளுக்கு முன்னாடி போச்சு. ஒரு 100க்கு அதிபதி கொர்நேலியு, அவன் செய்த தான தர்மங்கள், அவன் செய்த ஜெபங்கள் அவனுக்கு முன்னாடி போச்சுங்க. கொஞ்சம் பேர் போய் சொன்னாங்க, அவன் கேட்க முடியாது சொன்னாங்க, ஐயா எங்கள் கேப்டன் இருக்கிறார்ல தளபதி, எங்கள் தளபதி உண்மையிலே இப்படிப்பட்டவருங்க, இன்னும் ரகசியமாக சொன்னாங்க, தயவு செய்து வாங்க. நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறார். உன்னுடைய தயை முன்னாடி போகும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எதை விட எது நல்லது? அதனால் இதை அடைய முயற்சி பண்ணு, அதை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணு. நிறைய சொல்லியிருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது அதன் மேலே உன் மனசை வைக்காத அப்படின்னு சொல்கிறார். யோசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியம். கடைசியாக இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீங்கள் 17வது அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17 அற்புதமான வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தேவையானது ஒன்றே, அவள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட 8வது வசனம் 17:7-8 எரேமியா
ஆல்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய நம்பிக்கை உங்களை அறியாமலேயே பணம் 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 ஈட்டணும், அது வாங்கணும், இது வாங்கணும். இதை நீங்கள் செய்யும்போது பணம் இருப்பது தப்பல்ல. பணம் சிலருக்கு அரணான கோட்டையை போல தோணும். ஆனால் கர்த்தருடைய நாமந்தான் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். உன் பணம் உனக்கு அரணாதெல்லாம் தெரியலாம், ஆனால் அதில் உனக்கு பாதுகாப்பு இருக்காது. கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கும். ஆண்டவர் கொடுப்பார். சிலருக்கு பணம் கொடுக்குறார். எல்லாரும் பணக்காரங்களாக இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ஏழைகளாக இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆனால் உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து விடுகிறார். சிலருக்கு பணத்தையும் ஆண்டவர் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா அதை வச்சு பலருக்கும் நீங்கள் தயை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நிறைய கொடுக்குறார். கொடுக்க கொடுக்க இன்னும் கொடுப்பார், இன்னும் கொடுப்பார். உங்களை கொடுக்குறவர்களாக வச்சிருப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இருக்கலாம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அனுபவிக்கலாம். அதை நியாயமா, எல்லாரையும் போல அல்ல, தகாத விதமாய் அல்ல, நியாயமாக அனுபவிக்கலாம். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார். ஆக கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.